இப்போ பெங்களூரில் ஒருத்தர் காஸ்ட்லியாக காண வாங்கியிருக்காரு. எக்ஸ்எல்இ போல்வோ கார். அவன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தான். எங்கள் கார் வந்து கம்பெனிக்காரன் அட்வர்டைஸ்மெண்ட் இது கண்டெய்னரே கார் மேலே விடுந்தாலும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான். ஆனால் டைம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆக்சிடென்ட் படுத்தா பந்தோபஸ்து காரு நேராக போயிடுச்சிங்கன்னா சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு விலை உயர்ந்த காருக்கு சொல்லலாம். ஆனால் உங்கள் டைம் சரியில்லைன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாள் முன்னாடி நிலமங்கலா கிட்ட பெங்களூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் வெளில அவுட்டரில் பெங்களூர் சிட்டி என்ட்ரன்ஸில் நிலமங்கலான்னு ஒரு ஊரில் ஓல்வோ கார் போயிட்டு இருந்தது. ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்த காரு இங்கேருந்து போயிட்டு இருந்த கண்டெய்னர் விழுந்து முழுசாக அந்த கார் மேலே வந்துருச்சு. உள்ளே இருந்த 6 பேர் ஸ்பாட் அவுட். நேரம் எப்படி இருந்தாலும் எவ்வளோ கோடி கணக்கில் கார் இருந்தாலும் எவ்வளோ சின்ன காராக இருந்தாலும் சாகணும்னு தலையை தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக யாராலும் மாற்ற முடியாது. அதனால் விலை உயர்ந்த கார் கம்மி இல்லை. கார் ஓட்டும் போதாக இருக்கட்டும், 2 வீலர் ஓட்டும் போதாக இருக்கட்டும், தயவு செஞ்சு பொறுமையாக ஓட்டுங்க, யோசிச்சு ஓட்டுங்க, பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா நான் வந்து எடுக்காத லைசன்ஸ் இல்லை, ஓட்டாத இடம் இல்லை. நானே போய் என்ன பண்ணிடுறேன்னா, காரை போயிட்டு இருந்தவங்க திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க. ஒரு எல்லோ போர்டு டாக்ஸி திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க. 2 வீலரில் போனாங்க. திடீர்னு நிப்பாட்டினால போய் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. மேஜர் ஆக்சிடென்ட் ஆர் ஆப்ரேஷன். டெஸ்ட்னு சொல்கிறேன். டைம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நல்லா ஓட்டுவேன், கவனித்து ஓட்டுவேன், எங்கே இருக்குன்னு பார்த்து தான் திரும்புவேன். ஆனால் திடீர்னு நிப்பாட்டதுனால அவன் பண்ண தப்பதுனால இப்போ நான் வாட்டிக்கிட்டேன். அதனால் யாருமே சொல்கிறேன், அவர் எப்போ நிப்பாடுங்க பின்னாடியே போகாதீங்க. ஒரு ஆம்புலன்ஸ் பின்னாடி போனால் வலி ஈஸியாக கிடச்சிருன்னு அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணாதீங்க, பிரச்சனை பெருசாகும். ஒரு ஆம்புலன்ஸ் பின்னாடி ஃபாலோ மட்டும் பண்ணாதீங்க, வழி விடுங்க, ஆம்புலன்ஸ் வழி விடுங்க. ஆம்புலன்ஸை பின்னாடி பிடிச்சி போனால் ஈஸியாக போயிடலான்னு மட்டும் என்றைக்குமே யோசிங்க. ஆம்புலன்ஸ்காரங்க ஓட்டுறவங்க அந்த வண்டி போனால் மட்டும்தான் போவாங்க, பின்னாடி எப்படி வருவீங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்க உயிரை காப்பாற்றணும், அவ்வளோதான். பின்னாடி இருக்கவங்க எப்படி என் வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு அவனுக்கு ஒரு கேள்வி. அதனால் என்றைக்கும் ஒரு ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க, தப்பு. ஆம்புலன்ஸை வழி விட்டு அவன் போகட்டும், உள்ளே இருக்க உயிரை காப்பாற்றட்டும். உங்கள் உயிரை ஆபத்துப்படுத்திக்காதீங்க. நீங்கள் அவரை பின்னாடி ஃபாலோ பண்ணிங்கன்னா அவன் முன்னாடி போயிட்டு அவன் ஆக்சுவலாக அவன் வண்டி போகுதா இல்லையான்னு தான் பார்ப்பான். பின்னாடி வரவங்களுக்குலாம் வழி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதனால் 2 வீலர் இருக்கட்டும், கார் இருக்கட்டும், நீங்கள் வந்து காஸ்ட்லி காரு, சின்ன காரு, பெரிய கார் இல்லை, பார்த்து ஓட்டுங்க. தயவு செஞ்சு ரொம்ப பார்த்து ஓட்டுங்க. அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம ஓட்டுங்க. நான் போனால் போதும்னு யோசிக்காதீங்க. உங்களால் அடுத்தவங்களுக்கு வந்துடும்னா அது கொலநாசம். அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம ஓட்டுங்க. 2 வீலர் எந்த மட்டும் போனால் போதுன்ற அடுத்தவங்க எப்படி போனான்னு யோசிக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்கும், உங்களுக்கு எப்படி குடும்பம் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும். அதனால் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கூடாமல் யோசிங்க. அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 வருஷமாக வீடியோ போடல, 4 மாதம் கோமாவில் இருந்தேன், சுயநலவே இல்லை, மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. முன்னாடி போனவன் திடீர்னு நிப்பாட்டி நான் 2 வீலரில் போனவன் இடிச்சிட்டேன். பண்ண தப்பாவேன், ஆனால் அனுபவிச்சது நான். அதனால் நான் சொல்கிறேன், பார்த்து கவனமாக ஓட்டுங்க. யாருமே ஒரு இடைவெளி விட்டு போங்க. 2 வீலர் இருக்கட்டும், கார் இருக்கட்டும், இடைவெளி விட்டு போங்க. பார்த்து யூஸ் பண்ணுங்க. கார் இருக்கட்டும், 2 வீலர் இருக்கட்டும், பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள். ரொம்ப சுதாரணமாக இருங்க. ஃபோனை பேசாதீங்க. ஃபோனை நல்லா பட்டாதான் தெரியுமா, அது மாதிரி யாருமே வந்து அவங்களுக்கு பட்டாதான் தெரியுன்றது. உங்களுக்கு பட்டா சரி, நீங்கள் பண்ணுறதுனால இன்னொருத்தவங்க பட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். தயவு சொல்கிறேன். அதனால் பார்த்து சுதாரணம் எடுத்துக்கோங்க. டிரைவிங் பார்த்து பண்ணுங்கள். வணக்கம், நன்றி. ಆದ್ರೇನು ಹೋಗೋದೆ 2 ತಿಂಗಳಾಗಿತ್ತಂತೆ ಕಾರ್ ತಗೊಂಡು ಟ್ರಿಪ್ಗೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ ವೀಕೆಂಡ್ ಅಂತ. ಹಿಂಗಾಗಿದೆ ನೋಡಿ ಸ್ನೇಹಿತರೆ, ನೆಲಮಂಗಲ ಹತ್ರ ಬೇಗೂರಲ್ಲಿ ಆಗಿರೋದು ಇದು. ಟೋಟಲ್ 6 ಜನ ಎಕ್ಸ್ಪೈರ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಒಂದು ಮಗು ಕೂಡ ಇತ್ತಂತೆ ಪಾಪ ಕಾರಲ್ಲಿ.